நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட மகா பிரபு இணைஞ்சிருக்கிறாரு. அவர் கூட தான் பேச போறோம். வாங்க பேசலாம். பிரபு வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நாம பேசணும் அப்படின்னு நினைச்சது வேற விஜயோட கரூர் நாமக்கல் சுற்றுப்பயணத்தை பத்தியும் அதில் அவர் பேசுனதை பத்தியும் பேசலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணோம். ஆனா அதுக்குள்ள எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. விஜய் வந்து தன்னுடைய கரூர் கூட்டத்தை முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி பல பேர் மயக்கம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அடுத்தடுத்து வந்த செய்திகள் வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நான் வந்து இதை இப்படி ஒப்பிடுறேனே அப்படின்னு தயவு செஞ்சு என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க. உறவுகள் நீங்களும் தப்பா எடுத்துக்காதீங்க. வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதாவது ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல அடுத்தடுத்த பாலுக்கு ஸ்கோர் ஏறிக்கிட்டே இருக்கும்ல, அது மாதிரி மரண எண்ணிக்கை 10, 5. கடைசியில நாம வந்து இந்த காணொலியை தொடங்குறதுக்கு முன்னாடி எவ்வளவு மரண எண்ணிக்கை அப்படின்னா 40 பேர். இப்போ நம்ம பேசும்போது மணி வந்து 10 ஆக மொத்தம் வந்து இரவு 10 மணி ஆக போகுது. இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக வந்த தகவலின் அடிப்படையில் 40 பேர் வந்து உயிரிழந்து இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஆண்கள், 14 பெண்கள், 6 குழந்தைகள், 1 வயது குழந்தை உட்பட 6 குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. 12 பேருக்கும் மேல கவலைக்கிடமா இருக்கிறாங்க. இன்னும் பல பேர் வந்து தீவிரமான சிகிச்சையில இருக்கிறாங்களாம். இப்ப இந்த கொடுமையை எப்படி விவரிக்கிறது அப்படின்னே தெரியல. தன்னுடைய கூட்டத்தை முடிச்சுக்கிட்டு விஜய் கிளம்பிட்டாரு. நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல வந்து மயக்கம் அடைஞ்சிட்டாங்க, அவங்கள வந்து அவசர அவசரமா மருத்துவமனைக்கு கூட்டிக்கிட்டு போறாங்க அப்படின்னு. இந்த செய்தி வந்தது 8:30 மணிக்கு. மெல்ல மெல்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இறந்துட்டாங்க, 10 பேர் இறந்துட்டாங்க. 8:45க்கு சரியா 10 பேர் இறந்தாங்க. இது நான் நேரப்படியே சொல்றேன். 8:45க்கு 10 பேர் அப்படின்னு செய்தி வருது. 9 மணிக்கு 31 பேர் அப்படின்னு செய்தி வருது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 9:30 40 பேர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி இந்த மரண எண்ணிக்கை உயர்ந்துகிட்டே இருக்கு. இப்போ எவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா தொடர்ந்து சிகிச்சைகள் நடந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே வந்து அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை மட்டுமே. இது இல்லாம தனியார் மருத்துவமனையில பல பேரை வந்து அனுமதிச்சிருக்கிறாங்களாம். அப்ப அவங்களோட நிலைமையெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. விடிஞ்சாதான் உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னே தெரிய வரும். வாசு அவர்கள்ட்ட கேட்கும்போது அவரே அந்த பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. அப்பொழுதே சொல்றாரு, இது இப்பொழுதுதான் என்கிட்ட வந்திருக்க டேட்டா, நான் இப்பதான் அங்க போயிட்டு இருக்கேன், மற்ற விவரங்கள்லாம் நான் போயிட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன். இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட டேட்டா மட்டும்தான். இன்னும் தனியார் மருத்துவமனையில நிறைய பேர் வந்து அனுமதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. எல்லா மருத்துவர்களுமே பணிக்கு திரும்பிட்டாங்க. மருத்துவர் பற்றாக்குறை இருக்கிறதுனால பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து மருத்துவர்களும் ஆம்புலன்ஸும் கூட வரவழைக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய பேரழிவே நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல அரசியல் கட்சி தலைவர்களும் இதற்கு தங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி, அண்ணன் சீமான் அவர்கள் மலைகளின் மாநாட்டில் பேசிக்கிட்டு இருந்தார். அந்த மேடையிலேயே தன்னுடைய அந்த வருத்தத்தை பகிர்ந்துகிட்டாரு. ஐயா அன்புமணி ராமதாஸ் வந்து தன்னுடைய வருத்தத்தை பகிர்ந்துருக்கிறாரு. நரேந்திர மோடியே வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத ஒரு துயரத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு துயரம், மிகப்பெரிய ஒரு துயரம் தான். எல்லாரும் வந்து உற்சாகமா இருந்தாங்க. இந்த கரூர் கூட்டத்தை பத்தி பேசலாம், நாமக்கல்ல விஜய் வந்து சம்பவம் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து என்ன சொல்றது, ஒரு வாரம் டிபேட் நடத்தலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா மொத்தமா எல்லாத்தையுமே இந்த மரண எண்ணிக்கைகள் வந்து புரட்டி போட்டுடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க, இதை எப்படி பாக்குறீங்க? இது யாருடைய தப்பு? இது யாருடைய தப்பு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, நடந்துகிட்டு இருக்கும்போது அதாவது கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ்லயே வந்து ஆம்புலன்ஸ்லாம் உள்ள வந்துச்சு. கரெக்டா? நீங்க அந்த கூட்டத்தை கவனிச்சீங்கன்னா தெரியும், ஆம்புலன்ஸ்லாம் உள்ள வருது. அதுக்கப்புறம் ஏதோ குழந்தையெல்லாம் காணாம போச்சுன்னு விஜய் அனௌன்ஸ் பண்றாரு. ஒரு குழந்தை காணாம போச்சு, தயவு செஞ்சு தேடி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுதே அந்த மயக்கமாற சூழல்லாம் ஏற்படுது. அதனாலதான் ஆம்புலன்ஸ்லாம் உள்ள வருது. ஸோ அப்பொழுதே ஓரளவுக்கு கணிச்சிடலாம் நம்ம ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்றத. ஆனா இவ்வளோ பெரிய இஷ்யூவா அது மாறும் அப்படின்றது நம்ம தெரியல. நானும் பார்க்கும்பொழுது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் 6 குழந்தைங்கன்னும் பொழுது என்னால தாங்கிக்க முடியும். 1 வயசு குழந்தை அப்படின்னும் பொழுதுலாம் அது ரொம்ப ரொம்ப நெஞ்சு. நான் உங்களை கேட்டேன்ல யார் மேல தப்பு அப்படின்னு. முதல் தப்பு வந்து அந்த பெற்றோர்கள் மேலதான். விஜய் வந்து தெளிவா சொல்லிட்டு தான் வந்து அந்த கூட்டத்துக்கு வந்தார். குழந்தைகளை, மாற்றுத்திறனாளிகளை, கர்ப்பிணி பெண்களை கூட்டத்துக்கு கூட்டிக்கிட்டு வராதிங்க அப்படின்னு ஒவ்வொரு சுற்றுப்பயணத்தின் போதும் தெளிவா அறிவிச்சுட்டு தான் அவர் அந்த சுற்றுப்பயணத்துக்கு வராரு. ஆனா
இந்த பெற்றோர்களை என்னன்னு சொல்றது? என்னன்னு சொல்றது தெரியல. ஆனா இந்த நேரத்துல நம்ம சொல்லவும் முடியாது. கிட்ட அது கொஞ்சம் பாதிக்கப்பட்டவங்களே நம்ம குறை நான் சொல்ற வந்து மாதிரி. சொல்லிட்டேனே அப்படின்னு அவராலையும் சொல்ல முடியாது. ஆனா நாம வந்து நம்முடைய கேள்விகளை கேட்கிறோம், இந்த பெற்றோர்களை கேட்கிறோம். அப்படி என்ன உங்களுக்கு வந்து உங்களுடைய குழந்தைகளை கூட்டிக்கிட்டு போய் விஜய காட்டணும் அப்படின்னு வந்து காட்டணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் உங்களாலேயே சரியா பார்க்க முடியுமான்னு தெரியல. இதுல உங்க குழந்தைகளை வேற கூட்டிக்கிட்டு போய் இன்னைக்கு பலி கொடுத்துருக்கிறீங்களே, உங்க மேலதானே முதல் தப்பு இருக்கு. ஒரு அம்மா தன்னுடைய இறந்து போன பையனோட உடலுக்கு பக்கத்துல படுத்துக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. அதான் அந்த காட்சிகள்லாம் நம்மளால பார்க்க முடியும். ஐயோ, ரொம்ப கதறி கோரமா அழுகுறாங்க. இருக்கு. ரொம்ப கோரமா இருக்கு. கோரமா இருக்கு. இவரு விஜய் வந்து இங்க வரேன்னு சொன்ன டைம் வந்து மணி 12 கரெக்ட். மதியம் மணி 12 மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு தான் அவங்க அந்த பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஆனா விஜய் வந்தது கரூருக்கு மாலை 6 மணிக்கு வந்திருக்காரு. 6 மணிக்கு உள்ள என்டர் ஆனாரு. ஆ. பேசுற இடத்துக்கு அவர் வந்தது 7:30 மணிக்கு. இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 7-8 மணி நேரம் அங்க இங்க நகராம தண்ணி குடிக்காம ஒரே இடத்துல நின்னு கோடை காலம் அந்த நீர் சத்து வந்து குறைஞ்சு போய் டீஹைட்ரேட் ஆகி மயக்கம் ஏற்பட்டு பல பேர் வந்து சுருண்டு விழுந்திருக்கிறாங்க. அவங்க விழுந்தது கூட தெரியாம அவரை பாக்குற ஆர்வத்துல பல பேர் வந்து விழுந்தவங்க மேல ஏறி மிதிச்சுட்டே போயிருக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரியான ஒரு ஆமா. ப்ராப்பரான ஸ்கெட்யூல் இல்லை அவங்க கிட்ட. ஏன் அப்படின்னா இது ஒரு கட்சி தலைவருக்கு இதான் அழகு. ஒரு மணி நேரம் லேட் ஆகலாம், என்ன சொல்றீங்க? ஆனா 7-8 மணி நேரம் வந்து ஒரு கட்சி தலைவர் லேட் ஆகுறாரு ஒரு இடத்த அப்படின்னும் பொழுது காவல்துறையும் இதுல நான் பொறுப்புன்னு நினைக்கிறேன். காவல்துறைக்கும் இது பொறுப்பு. நீங்க 7 மணி நேரம் 8 மணி நேரம் லேட் ஆகுறீங்க அப்படின்னும் பொழுது ஒரு சிட்டிக்குள்ள டிராபிக் இருக்கும், இது ஒரு சின்ன சந்து, நாங்க வந்து கேன்சல் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு திட்டவட்டமாக எஸ்பி சொல்லியிருக்கணும். ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கணும். கண்டிப்பாக காவல்துறை கண்காணிப்பாளர் சொல்லியிருக்கணும், அந்த மண்டலத்தினுடைய அதிகாரி, அந்த உயர் காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கணும், கலெக்டர் சொல்லியிருக்கணும். இவங்க வந்து அதை லேசா விட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது இப்ப மட்டும் நடக்கல. அரசியல் தலைவருக்கும் பொறுப்பு இல்ல, விஜய்க்கும் பொறுப்பு இல்ல, காவல்துறையும் இதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்றதான் என்னுடைய பார்வை. பொறுப்போட நடந்துக்கணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இவர் வந்து இவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்துல சரியான இடத்துக்கு போயிட்டு பேசல அப்படிங்கிறது இப்ப மட்டும் நடக்கிற தப்பு கிடையாது. இந்த சுற்றுப்பயணத்துல மட்டும் இந்த தப்பு நடக்கல. முதல் சுற்றுப்பயணம் திருச்சி சுற்றுப்பயணத்துல இருந்தே இந்த தப்பு நடந்துகிட்டு இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா காலையில 10 மணிக்கா திருச்சி விமான நிலையத்துல வந்து இறங்குறாரு. அங்க இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அவருடைய அந்த சுற்றுப்பயணம் தொடங்குற அந்த மரக்கடையா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு குறைஞ்சது 6-7 மணி நேரம் ஆச்சு. தன்னுடைய தொண்டர்களை அவரே வந்து சொல்லி வழியை ஏற்படுத்தி கொடுத்து சுலபமா அந்த இடத்துக்கு போய் பேசியிருக்கலாம். அதை விட்டுட்டு அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த நேரத்துல அவரை குறை சொல்லி எதுவுமே ஆக போறது இல்லை. நான் வந்து கெத்து காட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல ஆமை மாதிரி நத்த மாதிரி நகர்ந்து நகர்ந்து பொறுமையா வந்து அன்னைக்கே வந்து பல பேருக்கு வந்து தொந்தரவா இருந்துச்சு. ஏர்போர்ட்டுக்கு போறவங்களுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலா இருந்துச்சு. அது இது ஒரு இன்னைக்கு வந்து பாருங்க உயிரே போயிருக்கு. கண்டிப்பா 1 இல்ல 2 இல்ல 40 பேர் செத்து போயிட்டாங்க. இது ஒரு கட்டுப்பாடான இயக்கமா இருந்தா பரவாயில்ல, ஒரு கொள்கையை பார்த்து உள்ள வந்திருக்கான் அப்படின்னும் பொழுது அவன் சொன்னா கேட்டுப்பான். டிசிப்ளின் இருக்காது. ஆமா, முதல்ல தொண்டர்களுக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். அதுதான் கட்சி தலைவர் சொல்றாரு அப்படின்னும் பொழுது அதை கேட்கக்கூடிய கட்டுப்பாடுகள் இருக்கணும். இதில் நிறைய பேர் வந்து கட்சியிலே இருக்க மாட்டாங்க. இப்போ தாவேக்காவுடைய இந்த கூட்டம்லாம் வந்து இந்த கூட்டத்துல நிறைய பேர் வந்து உறுப்பினர்களே கிடையாது. விஜயை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்துல தொண்டர்களாக வந்தவங்க. ஸோ அவங்களால வந்து நிர்வாகிகளால அவங்களை கட்டுப்படுத்த முடியாது. நீ யாருன்னு கேட்கறதுக்கு நிர்வாகியை சொல்றோம் அப்படின்னா ஒரு பயம் இருக்கும், கட்சி விட்டு தூக்கிடுவாங்கன்னு. ஆனா ரசிகரை எப்படி நீ சொல்லுவீங்க, நீ யாரான்னு கேட்கறதுக்கு? நான் விஜயை பார்ப்பேன் அப்படின்னு வந்து அவன் நின்று பார்த்துட்டு இருப்பான். ஸோ இது மற்ற அரசியல் கட்சிகளை விட இது ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான அரசியல் கட்சின்னு நினைக்கிறேன். அதனால காவல்துறை ரொம்ப பொறுப்பா இதில் நடந்துருக்கணும். குறிப்பாக ரொம்ப கடுமையா நடந்துகிட்டு இருக்கணும். விஜய் ரொம்ப பொறுப்போட நடந்துட்டு ஸ்ட்ரிக்ட்டா வந்து அவர் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் மதிக்கிறாரா அப்படிங்கிறத கண்காணிச்சிருக்கணும். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அதை சொல்ல வந்ததுக்குள்ளதான் மடைமாறி போயிட்டோம். முதல் கூட்டத்திலேயே வந்து அவர் அந்த ரூல்ஸ் எதையுமே மதிக்கல. நீங்க வந்து உங்க நேரத்தை மீறி வந்து ஒரு இடத்துல போய் பேசுறீங்க, பொதுமக்களுக்கு தொந்தரவா இருக்கிறீங்க அப்படின்னு உடனே காவல்துறை அவருக்கு வார்னிங் கொடுத்துருக்கணும். சார் அடுத்த கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம், கொடுத்த நேரத்துல பேசிட்டு நீங்க வந்து போயிடணும், ஏன்னா மத்த நேரம் வந்து பொதுமக்களுக்கானது. கண்டிப்பாங்க. சிட்டிக்குள்ளங்க, நீ திருச்சிக்குள்ள நீங்க இவ்வளவு நேரம் நிக்கிறீங்க அப்படின்னா, கரூருக்குள்ள ஒரு சிட்டிக்குள்ள நிக்கிறீங்க அப்படின்னா ஒருத்தன் ஒரு வேலைக்காக ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டிய சூழல் இருந்திருக்கலாம். அன்னைக்கு இவர் வந்து மெதுவா நகர்ந்து வந்ததுனால எத்தனை பேர் சரியான நேரத்துல ஃபிளைட்டை பிடிக்காம போயிருப்பாங்க. கண்டிப்பா இதெல்லாம் ஒரு யோசிக்கவே இல்லை. இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இதெல்லாம் வந்து கரெக்டா சொன்னீங்க. இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. ஒவ்வொரு இடத்துலயும் கெத்த காட்டுறேன், என் வலிமையை காட்டுறேன் அப்படின்னு எத்தனை பேருக்கு தொந்தரவு கொடுக்குறாரு. ஒரு தடவையாச்சும் அதை பத்தி எல்லாம் இவங்க யோசிச்சு பார்த்திருப்பாங்களா?
என்னமோ நாம சொன்னா அவர் மேல இருக்கிற பொறாமையில சொல்றோம், வன்மத்துல சொல்றோம். என்ன வன்மம்? இப்ப 40 பேர் செத்து போயிட்டாங்க, திரும்பி வந்துருவாங்களா? யாரு தப்பு? முதல் தப்பு ரூல்ஸை மதிக்காத விஜய், ரெண்டாவது தப்பு ஒழுக்கமா நடந்துக்காத அவருடைய ரசிகர்கள். நீங்க எங்களையெல்லாம் திட்டுறது இருக்கட்டும், எங்க மேல எல்லாம் கோவப்படுறது இருக்கட்டும், உங்க மேல முக்காவாசி தப்ப வச்சுக்கிட்டு மற்றவங்க மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது? ஒரு விஜயோட ரசிகை பேசுறாங்க, நாங்க விஜய் அண்ணாவை குறை சொல்ல மாட்டோம், காவல்துறை ஏன் அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்கல? காவல்துறை செந்தில் பாலாஜி பதில் சொல்லணும். அவர் எதுக்கு பதில் சொல்லணும்? அவர் மினிஸ்டரோட கிடையாது. சரி, ஏதோ காவல்துறையை கேட்கறாங்கல்ல, காவல்துறை இருந்து அவங்க சொன்னா நீங்க கேட்டுருவீங்களா? அங்க ஏறாதீங்கப்பா, இங்க நிக்காதீங்கப்பா, எல்லாம் ஒரு வரிசையில நில்லுங்க, ஒழுங்கா இருங்க அப்படின்னு காவல்துறை சொன்னா நீங்க கேட்டுருவீங்களா? இன்னைக்கு நாமக்கல் கூட்டத்திலேயே தடியடி நடத்தினாங்க. காவல்துறைக்கு அடங்காம போனதுனால தடியடி நடத்துறாங்க. ஒரு கடையோட நேம் போர்டு மேல ஏறி அந்த நேம் போர்டை அடிச்சு உடைச்சிட்டாங்க. அதான் இது கட்சியாவே ஒரு பண்பட்ட கட்சி இல்லைன்னு நினைக்கிறேன். இது முதல்ல அவங்க கட்சி தொண்டர்களை முதல்ல அரசியல் வயல்படுத்தணும். அரசியல் ஒரு இயக்கமா ஆரம்பிச்சு முதல்ல அவங்க எல்லாம் அரசியல் வயல்படுத்தி என்ன ஏது எப்படி நடந்துக்கணும், முதல்ல பொதுவெளியில ஒரு கூட்டம் போடுறோம் அப்படின்னா எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் முதல்ல ஒரு வருஷம் பாடம் எடுங்க அந்த பசங்களுக்கு. கரெக்ட். பாடம் எடுத்து அதன் பிறகு இது அரசியல் கட்சியா நீங்க மாத்திருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்க கட்டுப்படுத்திருக்கலாம். இதை ஒரு பண்பட்ட சமூகமாவே இது இல்லை. ரொம்ப வருத்தமா இருக்கு. கட்சியெல்லாம் தாண்டி ஒரு தமிழ் சமூகம் ஒரு பண்பட்ட சமூகமாக இருக்கணும். ஆனா ரொம்ப வருத்தம் இந்த செய்திகள்லாம் கேட்கும்பொழுது. இவ்வளவு முதல்ல குழந்தைகளை தூக்கிட்டு அங்க போறாங்க அப்படின்றதெல்லாம் அறிவுக்கவே முடியாது, செய்யக்கூடிய செயலே கிடையாது, செய்யக்கூடிய செயல் கிடையாது. ஒரு வயசு குழந்தை தூக்கிட்டு அந்த கூட்டத்தில் நீங்க போய் நிக்கிறீங்க அப்படின்னா என்ன சொல்றது? அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த கூட்டத்துக்கு அதை கூட்டிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன? ஒரு வயசு குழந்தைக்கு அது விஜய்னு தெரியுமா, இல்ல உன்னையா யாருன்னு தெரியாதியா? பெத்த அப்படியே யாருன்னு தெரியாது. நீ விஜய காட்ட வந்துட்ட. இப்ப செத்து போச்சு அந்த குழந்தை, யாரு அந்த உயிரை திருப்பி கொடுப்பாங்க? இதெல்லாம் என்னன்னு சொல்றது? இங்க பாருங்களேன், 9 ஆண்கள் 14 பெண்கள் 6 குழந்தைகள். இப்போ 3 அமைச்சர்கள் அந்த பக்கம் போயிருக்காங்க. 3 அமைச்சர்கள் போயிருக்காங்க. நாளைக்கு முதலமைச்சர் போறாரு. அதுக்கப்புறம் காவல்துறை உயர் அதிகாரிகள்லாம் விரைந்திருக்காங்க. கண்டிப்பாக விஜய் அவர்களும் போவாரு அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இத்தனை பேர் தங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சாங்க, இரங்கலை தெரிவிச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அன்புமணி ராமதாஸ், எடப்பாடி பழனிசாமி, அண்ணன் சீமான், மோடி வரைக்கும் பதில் சொல்லிட்டாரு. முதலமைச்சர் நாளைக்கு அங்க போறாரு. இவர் இன்னும் கரூரை விட்டு வெளியே போகல. ஒரு வார்த்தை இதை பத்தி ட்விட்டர்லயும் பேசல, வாயும் திறக்கல. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும், அதாவது 10 வரைக்கும் வாயை திறக்கல. மோடி தெரிஞ்சிச்சு அதுக்குள்ள. மோடிக்கு தெரிஞ்சிருச்சு, விஜய்க்கு தெரியல, வாயை திறக்கல. தெரியல அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன ஏது அப்படின்றதையும். ஒருவேளை இந்த காணொளி வெளியாகும் போது அவரு ஏதாவது பேசியிருக்கலாம். ஆனா முதல்ல ரியாக்ட் பண்ணியிருக்க வேண்டியது யாரு அப்படின்னா அவருதான். ஆனா அவரை தவிர மத்த எல்லாருமே பேசிட்டாங்க. அண்ணன் சீமானை எடுத்துக்கிட்டா அவர் மலைகளின் மாநாட்டுல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இடையில இந்த செய்தி வந்த உடனே கலங்கி போய் தன்னுடைய வருத்தத்தை அந்த மேடையிலேயே பகிர்ந்துகிட்டாரு. ரொம்ப சொல்றது, இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. இதுல வருத்தமா இருக்கு. இப்ப சனிக்கிழமைனா சம்பவம், சனிக்கிழமை இல்லாது சம்பவ கிழமை அப்படின்னு எல்லாம் சொன்னீங்கல்ல, எவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணி வச்சிருக்கிறீங்க பாத்தீங்களா? ஒழுக்கமா இருக்கணும், அரசியலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றது இதுக்குத்தான். ஒரு கொள்கை, கோட்பாடு, தத்துவம்னு இருந்தா ஒழுக்கம் தானா வந்திருக்கும். உங்களுக்கு அதெல்லாம் இல்ல. இன்னொன்னு நம்ம குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இதே கரூர்ல என்னுடைய கவனம் சரியா இருந்தா இதே இடத்துலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டம் முடிஞ்சு. ஆமா ஆமா, 2 நாள்ல, கடந்த முன்னாடி 2 நாள் இதே இடத்துலதான், அதே இடத்துல அந்த வீதி நிறைய மக்கள் இருந்தாங்க. அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. அவ்வளவு கூட்டம் இருக்கும் பொழுது அவர் கப்பு சிப்புன்னு நடத்திட்டு போனாங்க பாத்தீங்களா? அதுதான் அரசியல் வயப்பட்ட, அதாவது ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு ரசிகர் கூட்டத்துக்குமான வித்தியாசம். அதுவும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எல்லாம் இல்ல, 2 நாளைக்கு முன்னாடி இப்ப விஜயோட கூட்டம் நடந்த அதே இடத்துலதான் நீங்க சொல்ற கூட்டம் நடந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி ஐயா பயங்கரமான கூட்டம். அந்த காணொளி கூட இருக்கு, நான் எடுத்து போடுறேன். நல்ல கூட்டம், நல்ல கூட்டம். ஒரு அசம்பாவிதம் இல்ல, ஒரு செருப்புலாம் சிதறி கிடக்கல. அந்த மாதிரிலாம் எதனா இருந்துச்சா? எதுவுமே இல்ல. இப்ப விஜயோட கூட்டம் முடிஞ்சிருச்சுல்ல, நாமக்கல்ல ஆகட்டும், இப்ப இந்த கரூர்ல ஆகட்டும், அவ்வளவு செருப்புகள் குவிஞ்சு கிடக்குது. எதுக்கு? துண்டு, கொடி, பேனரு. சொந்த கட்சி பேனரை கிழிக்கிறீங்க, கொடியை கிழிக்கிறீங்க. என்ன ஒழுக்கத்துல இருக்கிறீங்க நீங்க? இப்ப என்னுடைய நண்பர் சொன்ன மாதிரி அதிமுகவோட கூட்டம் நடந்துச்சுல்ல, ஒரு கட்சி கொடியை கீழே பார்த்துருப்பீங்களா? அவங்க கட்சி கொடியை அவங்க அவ்வளோ மதிப்பாங்க. ஆனா நீங்க அப்படியே நடந்துக்கிறீங்க.
தூக்கி எரியுது. விஜய் மேல தூக்கி எறியுது. விஜய் மேல செருப்பு வேற எரிஞ்சிருக்கிறாங்க. அது என்ன செருப்பை எரிஞ்சிருக்கிறாங்க, பாதுகாவலர்கள் வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. இந்த அளவுக்கு தான் நீங்க விஜயவே மதிக்கிறீங்களா? இல்லையா, விஜய் சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. ஒரு கட்டுப்பாடு இல்ல, ஒரு டிசிப்ளின் இல்ல கட்சியில. யாரோ ஒருத்தருடைய வீட்டு பால்கனி மேல 200 பேர் ஏறி நின்று இருக்கிறாங்க. அந்த வீட்டு ஓனர் வந்து கத்துறாரு, ஐயோ தம்பி இங்க எல்லாம் வராதீங்க, இங்க வராதீங்கன்றாங்க. நீ யாரா எங்களை சொல்றதுன்னு அந்த வீட்டு பால்கனி மேல 200 பேர் ஏறி நிக்கிறாங்க. உன் வீட்டுக்குள்ள வந்தா நீ சும்மா இருப்பியா? இதுதான் உங்களுடைய ஒழுக்கமா? இன்னொரு கடையோட நேம் போர்டு மேல ஏறி நின்று அதை உடைச்சிட்டாங்க. எத்தனை அசம்பாவிதம், எத்தனை பொது சொத்துக்களுக்கு உங்களால சேதம் ஏற்படுது. தனி சொத்து வேற. போன வாரம் திருவாரூர்ல ஒரு வேளாங்கண்ணி மாதாவோட கோவில் மதுள் சுவரை இடிச்சு உடைச்சிட்டாங்க. நீங்களா இதையெல்லாம் பொறுப்பேற்றுக்க போறீங்க? மக்களுடைய வரி பணத்துல இருந்துதான் இதற்கெல்லாம் ஈடு செய்ய போறாங்க. அப்ப ஏன் வந்து இவ்வளோ கேவலமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு சத்தியமா புரியல. இதுக்கப்புறமாச்சும் நீங்க திருந்துவீங்களா அப்படின்னு இல்ல. அதுவும் தெரியல. விஜய் தான் நம்ம சொல்லணும். விஜய் தான் கட்சி தலைவர். முதல்ல ஒழுக்கமா இருக்கணும், சொல்ல நேரத்துக்கு போகணும், நேரத்துக்கு ரொம்ப முக்கியம். சொன்ன நேரத்துக்கு அங்கிருந்து இடை வரணும். 10,000 பேர் கூடுவாங்க அப்படின்னா அதிகபட்சமா ஒரு 12,000 பேர் கூட்டலாம். நீங்க 30,000 பேர் அந்த இடத்துல கூட்டுறீங்க. நீங்க சொல்லணும் இவ்வளவு பேர் வராதீங்க இங்க அப்படின்னு சொல்லுங்க. உங்களால கட்டுப்படுத்த முடியல, கூட்டத்தை நடத்தாதீங்க. கரெக்ட். எதுக்கு கூட்டத்தை நடத்துறீங்க? ஊருக்கு வெளியில எங்கனா போய் நடத்தீங்க. ஊருக்கு வெளியில போயிட்டு ஊருக்குள்ள வராதீங்க. உங்களால எத்தனை டிராபிக் ஜாம் ஆகுது, எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க. சிட்டிக்குள்ள இதை அலோவ் பண்ணவே கூடாதுயா. இது காவல்துறை முதல்ல இது ஸ்ட்ரிக்டா அதை கட்டுப்படுத்தணும். சிட்டிக்குள்ள இந்த மாதிரி அலோவ் பண்ணவே. சரியா சொன்னீங்க. நீங்க ஒரு விஷயத்த சரியா சுட்டி காட்டினீங்க. இவர் வந்து சரியான நேரத்துக்கு வராம போனதுனால எவ்வளவு இடையூறுகள், உயிரிழப்பு நடந்திருக்கு. அது மட்டும்தான் இன்னைக்கு செய்திகள்ல வந்திருக்கு. ஆனா இவர் ரோட் ஷோ நடத்துறாருல்ல, இந்த ரோட் ஷோவுக்குலாம் அனுமதியே கிடையாது. இவர் இப்படி அனுமதியை மீறி நடத்துற இந்த ரோட் ஷோவால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க? அந்த செய்தி எல்லாம் வெளியில வருதா? வராது. போன வாரம் கூட நம்ம ஊடகத்துக்கு தான் லைவ் போடுறதே சரியா இருக்கு. ஆமா, விஜயை வந்து ப்ரோமோட் பண்ணதான் உங்களுக்கு சரியா இருக்குது. இவங்க எப்படி இந்த மக்கள் படுற கஷ்டத்தை காட்டுவாங்க? இப்ப 40 பேர் செத்துட்டாங்கன்னு உடனே அதை லைவ் பண்றீங்க. கொஞ்சமாச்சும் அவர் பண்ற தப்ப மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து இருந்தா அவர் பயந்து பின்வாங்கி இருப்பாரு. ஐயோ ஊடகங்கள் கொண்டாடுது, மக்கள் எல்லோரும் நம்ம சுற்றுப்பயணம் போறத பாக்குறாங்க அப்படிங்கிற உற்சாகத்துல அவரும் மேலும் மேலும் அதே தப்பு செய்யறாரு. இறுதி கேள்விங்கயா, அடுத்த வாரம் இவருக்கு அனுமதி கிடைக்கும்னு நம்புறீங்களா? கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, இது சமூகம், இந்த கூட்டம் வந்து ஒரு நாகரிகமான கூட்டமா தெரியல. இது ரொம்ப ஒரு டிசிப்ளின் அநாகரிகமான கூட்டம். அதாவது ஒரு வார்த்தை கட்டுப்படணும். காவல்துறை சொல்றது கட்டுப்படணும் இல்ல, தலைவர் சொல்றது கட்டுப்படணும் இல்ல பொதுச்செயலாளர் யார் சொல்றது நீ கட்டுப்பட மாட்ட. உன்னை எதுக்கு அந்த இடத்துல இவ்வளவு பேர் நீ கூடுற அப்படின்னா எதுக்கு கூடுற? உன் இன்டென்ஷன் என்ன? அப்போ 10 பேர் கொல்லணுமா? 10 பேருக்கு டிஸ்டர்ப் பண்ணணுமா? எதுக்கு இன்டென்ஷன் என்ன? விஜய் பார்த்துட்டு நீ இவ்வளோ பப்ளிக் நியூசன்ஸ் கரெக்ட். அதனால இந்த கூட்டத்தை வந்து நீங்க அனுமதிக்க இனிமே கூடாது. எனக்கு தெரிஞ்சு வந்து இதையே காரணம் காட்டி அடுத்த கூட்டத்துக்கு அனுமதியை மறுத்துருவாங்க. ஆமா, விஜய்க்கு இந்த மாதிரி வேணா பொதுக்கூட்டம் போட்டுக்க. நீ எங்கடா ஓரமா போயிட்டு ஒரு 10,000 ஏக்கர் எடுத்து நீ பொதுக்கூட்டம் போட்டுக்க, அது பிரச்சனை கிடையாது. நீ சிட்டிக்குள்ள வந்து இந்த மாதிரியான கூட்டம் நடத்த விஜய்க்கு இனிமே அலோவ் பண்ண கூடாது, காவல்துறையும் தமிழ்நாடும். இன்னொரு செய்திங்கயா, நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போதே நடிகர் ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய இரங்கலை அவருடைய ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சிருக்கிறாரு. கரூரில் நிகழ்ந்திருக்கும் அப்பாவி மக்களின் உயிரிழப்பு செய்தி நெஞ்சை உலுக்கி மிகவும் வேதனை அளிக்கிறது. உயிரிழந்தோரின் குடும்பத்தாருக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்களையும் காயமடைந்தோருக்கு ஆறுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய் வந்து மன்னிக்கணும், ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய வருத்தங்களை தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் மேலும் பலி எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே இருக்குங்களாயா, தகவல்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு. இது எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. மிகப்பெரிய ஒரு பேரழிவு நடந்திருக்கு. ஒழுக்கங்கெட்ட அரசியலால் நடந்த மிகப்பெரிய பேரழிவு. தமிழக வரலாற்றிலும் சரி, விஜயோட அரசியல் வாழ்க்கையிலையும் சரி, இது மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி. நிச்சயமா நிறைய விஜயோடைய பயணத்துக்கு இது முற்றுப்புள்ளியாகவும் இருக்கும் நினைக்கிறேன். முற்றுப்புள்ளியாகவும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, விஜயோடைய நிறைய தொடக்கத்துக்கு இது முற்றுப்புள்ளியாகவும் இருக்கும். நிறைய அவர் இனிமே செய்யலாம் நினைச்சிருப்பார் பெருசா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது அவருக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஏற்பட்டிருக்கும். அப்புறம் அரசுக்குமே வந்து இனிமே கொடுக்க கூடாது நிறைய இடங்கள் அனுமதி நினைச்சிருப்பாங்க. இப்போ அவருடைய நிறைய முன்னெடுப்புக்கு இது ஒரு முற்றுப்புள்ளியாகவும் அமையும். நான் வந்து இதை சொல்லியே முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நாம வந்து அவருடைய பேச்சுக்கள்ல நிறைய தடுமாற்றங்கள் இருந்தாலும் அதுல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் வந்து உங்களை கூப்பிட்டேன்.
சரி சும்மா வந்து அவரை எதிர்த்துக்கிட்டே இருக்க வேணாம், அவருடைய பேச்சில் இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு தான் கூப்பிட்டோம். ஆனால் அவர் பண்ண வேலையால் இன்னைக்கு எத்தனை உயிர் போயிருக்கு பாருங்க. வேற வழியே இல்லாமல் அதை பற்றி பேச வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுட்டோம். நாமும் கூட இறந்தவர்களோட குடும்பத்திற்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம். மேலும் மேலும் இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடக்காமல் பார்த்துக்க வேண்டிய முழு முதல் பொறுப்பு விஜய்கிட்ட தான் இருக்குது. அவருடைய தொண்டர்களை சொல்லி திருத்துவாரா அப்படின்னு தெரியல. அவரே சொன்னாலும் அந்த தொண்டர்கள் திருந்துவாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. போன உயிர் வந்து இதுக்கப்புறம் திரும்பி வரப்போறது இல்லை. என்ன சொல்லி இதை முடிக்கிறதுனே தெரியல. நீங்களும் உங்களுடைய இரங்கல்களை கீழே கமெண்ட்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த காணொலியை இதோட முடிச்சுக்கலாம். நன்றி.